கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ். ஸோ டிவோர்ஸ் அப்படின்ட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டில சில கேள்விகளும் இருக்கும். சில கேள்விகள் வந்து கான்ஸ்டன்டா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சில பதில்கள் அதுக்கு இருந்தாலும் சில முரண்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த டிவோர்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் விஷயத்துக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து டே பை டே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஐ திங்க் என்னுடைய பர்சனல் லைஃப்ல லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்கலயே ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல நிறைய பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 4 ல இருந்து 5 பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒரு நார்மல் நம்பர், அது வந்து கிடையாது. இது வந்து ஒரு ரொம்பவே அதிகமான ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட என்னுடைய இந்த 2 இயர்ஸ்ல எவ்வளவு மேரேஜஸ் நடந்ததோ அதில் கம்பேரிட்டிவ்லி ஒரு 30%, ஒரு 40% வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கவலைகளாவே வந்து இருக்கு. இதை பத்தி தான் நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் மாத சம்பளம் இன்னைக்கு தேதியில வாங்குறவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க ஃபேமிலி அவ்வளோ அழகாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிட்டு போடுறதுல இருந்து சீட்டு போட்டு அந்த சீட்டு மாசம் மாசம் கட்டி அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு, அதில் வந்து அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபேமிலி டெவலப்மெண்ட், சில டைம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா சீட்டு போட்டு மாசம் 10,000 20,000 தான் சம்பளம், சீட்டு போட்டு அதில் வர அமௌண்ட்டை வச்சு இங்கே வந்து கட்டி, ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி ரன் பண்றவங்களையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்படியே ஆப்போசிட் என்ன ஆகுது பாத்தீங்களா, மந்த்லி லேக்ஸ்ல வாங்குறாங்க சேலரிஸ். இட்ஸ் நாட் லைக் ஒரு நார்மல் நம்பர் ஆஃப் சேலரி கூட இல்ல, லேக்ஸ்ல வாங்குற சேலரிஸ்ல இருக்கிற பர்சன்ஸ் உடைய டிவோர்ஸ் ரேட்டிங் தான் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. அவங்களுடைய கவுண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டுக்குமே வந்து இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து அஃபீஷியலா வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தவிர மற்ற ரிலேஷன்ஷிப் எடுத்துமே ஒரு ஃபாதர் அண்ட் சன், இல்லை ஒரு மதர் அண்ட் டாட்டர், இல்லை மதர் அண்ட் சன், இல்லை வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர், ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப், அப்புறம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆன்டி அங்கிள் ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஸ் நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. நமக்கு சொந்தம் பந்தங்கள் நிறைய பேர் எப்பயுமே இருந்து தான் இருப்பாங்க. பட் இதுல பொறுத்த வரைக்கும் இந்த அஃபீஷியலா டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு நிறைய பேரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து சில விஷயங்கள் வந்து மாத்துது. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னாலே வந்து நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் நோக்கி போறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பிரதருக்கும் ஒரு சிஸ்டருக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தங்கச்சினால இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் சண்டைனா இவங்க இப்படிதான் சண்டை போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போயிடுவாங்க. பட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு பூதாகரமா வெடிக்கிற லெவலுக்கு நம்ம ஏன் அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதா வந்து இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சரி, ஓகே, இந்த டிவோர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, இதுல இருந்து நம்ம எப்படி அந்த பர்டிகுலர் மைண்ட்ல இருந்து நம்ம எப்படி நம்ம வெளியே எடுத்துட்டு வந்து திருப்பியும் பேக் டு நார்மல் லைஃப், அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வாழுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ஃபர்கிவ்னஸ் and it is all about pure love and it is all about sacrifice and it is all about egoless life அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஒரு ஃபர்கிவ்னஸ், ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ ஒருத்தர் ரொம்ப டெம்ப்ல அதிகமான கோபத்தில் இருக்காங்கன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து 2 பேருமே வந்து லவ் ஈச் அதர், 2 பேருமே கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். பட் சண்டை போடுற டைம்ல அந்த கோவத்தை மட்டும் பார்க்காம, அந்த பர்டிகுலர் டைம்ல இருக்கிற ஹீட் அப்பான கான்வர்சேஷனை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி ஹிஸ்டரிஸ்ல அதே பர்டிகுலர் பர்சனோட நம்ம வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா வந்து இருந்திருப்போம். க்ளோஸ் இன் த சென்ஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம், ஹாப்பியாவே வந்து இருந்திருப்போம். ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை யோசிச்சு பார்க்கும்போது இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டியை நம்ம வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்தோம். எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் ஜஸ்ட் சிட் காம், கம்போஸ் யுவர் செல்ஃப். ஸோ பொறுமையா அமைதியா நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு டிப்பா சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரதரா நான் வந்து சொல்றேன், ஒரு யங்கர் பிரதராவோ இல்லை ஒரு எல்டர் பிரதராவோ நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படியேப்பட்ட சண்டை வந்தாலும் எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே சண்டை இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா சண்டை இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சண்டையே இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி அ மேட் திங்.
அவங்களுக்குள்ளேயும் சண்டை கண்டிப்பாக இருக்கும், இருந்தால் தான் தட் வில் பி அ ஹெல்த்தி ஒன். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிட் காம் அண்ட் கம்போஸ். வார்த்தைகளை விடாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோமோ, ஸோ அந்த அளவுக்கு நாம் அந்த பர்டிகுலர் ஃபைட்டை முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம வந்து பேக் டு நார்மல் அப்படின்ட்டு வந்துட்டோம்னா, இட் இஸ் அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டாலே நிறைய பேரோட லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய இட்ஸ் நாட் அபவுட் ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கை வந்து 2 பேரோட வாழ்க்கையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத வந்து கிடையாது. அது அஃப்கோர்ஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, ஓகேங்களா. பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், எங்கன்னா வெளியே போனால் வந்து டக்குன்னு மற்றவங்க பேசுகிறாங்க பேசல, அதெல்லாம் வேற பட்சம். பட் டிவோர்ஸ் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ இல்லை அந்த பர்டிகுலர் ஒய்ஃபோ அவங்க வந்து வெளியே எங்கன்னா போகும்போது அந்த இடத்துக்கே பாஸ்ட்ல பேரா போயிருப்பாங்க, கப்புள்ஸாக போயிருப்பாங்க. ஸோ அந்த மெமரிஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மெமரிஸ் டோன்ட் ஹாவ் எனி ஈகோ அண்ட் தட் மெமரிஸ் டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் லைக் எப்பயுமே வந்து அந்த மெமரிஸ் வந்து ஹீட் அப் கான்வர்சேஷன்ஸ்னால் என்னென்னு தெரியாது, ஒரு ஈகோனா என்னென்னு தெரியாது, சண்டை போடுறது தான் என்னென்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் எ மெமரிஸ் அண்ட் இட் இஸ் அ ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த மெமரிஸை யோசித்து பார்த்தோம்னா நிறைய பேர் லைஃப்பில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறது தான் லிட்ரலி a true thing அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருந்து ஸோ அவங்க லைஃப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹீட் அப் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எப்பவுமே கேட்க மாட்டேன். இந்த விஷயத்தை எடுத்து போய் ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் அவங்க வந்து எப்பயுமே ஒன்றா இருந்து ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியை வந்து க்ரோ பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம். தேங்க்ஸ்.